ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியலில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சீரியலில் என்ன நடந்தது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து விஜயும் காவேரியும் சந்தோஷமாக வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டை விற்கிறீங்கன்னா அதை நான் காவேரி பேர்லேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே காவேரி வாங்கிக்கிட்டானா அது உங்கள் வீடு, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், நீங்கள் உங்கள் அப்பா வீட்டை வேறவங்களுக்கு கொடுத்துட்டு கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட விஜய் சொல்கிறாரு. அதுக்கு சாரதா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டை காவேரி வாங்கிக்கிறானா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, சந்தோஷமாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே கங்கா நடுவில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காவேரி வாங்குறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சரி, இந்த தீபாவளி நல்ல நாளில் ஏன் இதை பேசணும், அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வந்த அப்புறமேலு காவேரிக்கு வந்து ஃபோன் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கங்கா வந்து நீ வாங்குறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னக்கா பேசுகிற நீ, இந்த வீடு யார்கிட்டையும் போயிடக்கூடாது, நம்ம அப்பா வீடு நம்மக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் வாங்குகிறேன். அது இல்லாமல் நான் சும்மா ஒன்றும் வாங்கலையே, நான் அந்த வீட்டுக்கான விலையை கொடுத்து தானே வாங்குகிறேன். உங்களுடைய கஷ்டமும் தீரும், அந்த வீடும் நம்மக்கிட்டேயே இருக்கும்ல அப்படின்னா, அதெல்லாம் சரிதான் காவேரி, ஆனால் நீ வாங்குறதுல எங்களுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. இந்த வீட்டை யார் வேணாலும் வாங்கட்டும், நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் ஏங்கா அப்படின்னு காவேரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வாங்கினாலும் எங்களால் அதில் வர முடியாது, அது நீ சொந்தம் கொண்டாடலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா, அப்பா வீடு நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதானக்கா என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு கங்காவும் யமுனாவும் சேர்ந்துக்கிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கங்கா வந்து கோவத்தில் ஃபோனை உடச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேலு கொஞ்ச நேரம் கழித்து காவேரிக்கு சாரதா கிட்டேருந்து ஃபோன் வருது. அதை அவங்க எடுத்து என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கியா காவேரி, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்லி, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, நாங்கள் சும்மா வெளியில் அவுட்டிங் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமேல கங்காக்கா என்னம்மா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவள் கோமா தான் இருக்கா, இருக்கட்டும் என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை எனக்கு புரியல, நான் வாங்கக்கூடாதுன்னா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த வீட்டை ஃபஸ்ட்டு நான் விற்கவே ஒத்துருக்கக்கூடாதுடி, அதெல்லாம் என்னுடைய தப்பு தான், நீ வாங்கிறதா இருந்தால் நான் இதை விற்கிறதுக்கு அனுமதிக்கிறேன், இல்லைன்னா இந்த வீட்டை யாருக்கும் நான் விற்க போகிறதில்ல, யாரோ என்னமோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. விஜய் வந்து அப்புறம் காவேரிக்கிட்ட என்ன சொல்கிறாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ இதுக்கெல்லாம் அப்செட் ஆகாத, ஃபேமிலினா இப்படி தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அது சீக்கிரம் சார்ட் அவுட் ஆகிடும், நீ இதை பற்றி ரொம்ப டென்ஷன் ஆகிக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே காவேரி கொஞ்சம் கோவமாக இருந்துட்டு, அப்புறமேல எனக்கு பர்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்கி நானே சாப்பிட்ருவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கொஞ்சம் க்ரேஸியாக போகுது. அதுக்கப்புறமேலு இது அப்புறம் ஃபன்னாக முடியுது. ஆனால் காவேரி வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கிறத விஜய் நோட் பண்ணிக்கிட்டே வராரு. அதோட இது முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு காவேரி விஜய் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு கமெண்ட்டில் உங்களுடைய